நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே பொறுமையும் நிதானத்தோடையும் இருப்பாங்க. இப்போ உங்களோட ராசியில் சனி வக்ரமாயிருக்காரு. அப்போ நீங்கள் இந்த மாதம் எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியை குரு பார்க்குறாருங்க. ராசிநாதனே 5ஆம் இடத்துலேருந்து உச்சமாகி பார்க்குறார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு மாதம்ங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆரஞ்சு கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பர் அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம். 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் அதிகமாக யூஸ் பண்ண உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுது. ஓகே, அடுத்து பணவரவு எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்துருக்காரு. அப்போ பணவரவு நல்லா இருக்குங்க. குடும்பத்தினரால் பணவரவு, குழந்தைங்களால் பணவரவு, பெண்களால் பணவரவு, இந்த மாதிரி பணவரவு அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்து நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனுங்க, அவங்க 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உங்களுக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறையிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஏதாவது சின்ன உடல் தொந்தரவு வரும்போது தான் உங்களுக்கு அங்கே வெற்றி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்குது. நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. சரி, வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி தான் நம்ம வீடு, வண்டி, வாகனத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். அப்போ வீடு, சொத்துக்கள்லாம் வாங்கலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர் பேரில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை லைஃப் பார்ட்னர் மூலியமாக அவங்க பணம் கொடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக சொத்துக்கள் வாங்குறது, மனைவி பெயரில் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் பேரில் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஸ்தானம் எனக்கு எப்படிங்க இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயம் குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக, ஒரு அறுவை சிகிச்சையின் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களோட குழந்தைகள் பற்றின ஒரு கவலை அப்படிங்கிறது நீண்ட நாளாக உங்கள் மனசு ஒரு கவலை அரைச்சிக்கிட்டே இருந்தது. அது இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்க போகுது. ஒரு உயர்கல்விக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்கள் உயர்கல்விக்கான அந்த சீட் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும்? உத்தியோக ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கார். கூடவே கேதுவோடு சேர்ந்துருக்காரு. டாக்டராக இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸு சூரியன் ஆட்சியாக இருக்கிறனால கிடைக்க போகுது. ஆனால் இன்னங்க கேது கூட சேர்ந்து இருக்கிறனால கிடைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு ஒரு தட்டி போகிற விஷயத்தை கேது கொடுப்பார். அப்போ நம்ம கேது பகவானை விநாயகர் வழிபாடு பண்ண கொள்ளுதானம் பண்ண உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ண உங்களுக்கு அதுவும் சரியாகுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு திருமணம் புதுசாக நடக்குமானா 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ புதுசாக திருமணம் கைகூடுறதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்குது. இது நாள் வரைக்கும் சனி 7ஆம் பார்வையாக பார்த்தனால திருமணத்தில் ஒரு தடை இருந்துச்சுங்க. லைஃப் பார்ட்னரோடையும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படிங்கும்போது கட்டாயம் திருமணம் அப்படின்னு நடக்கிறதும் ப்ளஸ் உங்கள் லைஃப் பார்ட்னரோடு இருந்து வந்த கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர்
பார்ட்னருக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகம் இது கிடைக்கிறதுக்கும் அமைப்புகள் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து என்னோட நீண்ட நாள் வியாதிகள்லாம் குணமாகுமா, ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் வியாதி ஒரு சர்ஜரி மூலியமாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயில் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே, அதுவும் குறிப்பாக வீடு உயில் சம்மந்தப்பட்ட வீடு உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. சரி, பாகிஸ்தானம் நல்லா இருக்கா, எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குமா, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்துட்டு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகணுமா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான காலகட்டம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, அடுத்து எனக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் குரு தான். அவர் உச்சமாக இருக்காருங்க. கட்டாயம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் போன சனிப்பயிற்சியிலேருந்தே தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்து தொழிலில் ஒரு சிக்கல்கள், ஒரு தடங்கள், எதை செஞ்சாலும் தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் தடங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வெற்றி கிடைக்காம இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். பணவரவு நல்லா இருக்குமா, தொழில் மூலியமாக பணவரவு நல்லா இருக்குமா, கட்டாயம் நல்லா இருக்குங்க. குரு பார்க்குறாரு. ஒரு சிலருக்கு வாடகை வருமானம், அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம், நிலம் விற்று அதன் மூலியமாக வருமானம் அமைப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, விரயம் எப்படி இருக்கும், வருமானம் நல்லா இருக்குன்னு ஆச்சு. சரி, விரயம் எப்படி இருக்கும், விரயஸ்தானத்தில் ராகுங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் சரி எந்த மூளைக்கு போகுதுன்னே தெரியலைங்க. அந்த மாதிரி ஒரு பண வரவுங்கிறது விரயமாகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டு விரயம் பண்ணுறது சிறப்புங்க. முடிஞ்சால் அடுத்த வேறு மொழி இனம் பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக பண்ணுங்கள். அப்படி பண்ண உங்களோட விரயங்கள் வந்து கொஞ்சம் குறையுங்க. ஒரே செலவு இன்னும் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு உளுந்து தானம் பண்ண உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே வரும். ஓகே, இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெண்கள் மூலியமாக ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் மீனராசி ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக நல்ல பணவரவு இருக்குங்க. இப்போ பெண்களாக இருந்தால் அப்படின்னா பெண்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றபடி உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. சரி, நான் இந்த மாதத்தை இன்னும் நான் சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டுருங்க. 3ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் சிவ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலேருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும்.
செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானாதிபதியான புதன் உச்சமடைவது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என் மனைவி கஷ்டப்படுறா, சரி நானே கஷ்டப்படுறேன், நானே ஒரு பெண், எனக்கு 50 வயசு ஆகிடுது, இல்லை 35 வயசு தான் ஆகுது, இந்த மாசாங்கிற பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது, மெனோபாஸ் வருமா இல்லையா எனக்கு குழப்பமாக இருக்குது, அதெல்லாம் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் சூரியன் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் மறுபடியும் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ விமோசனம் கிடைக்கணும் உங்கள் மனைவிக்கோ இல்லை இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கோ, அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஹெல்த் இஷ்யூஸ் குறையும். ஆனால் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா திடீர்னு மறுபடியும் வரும், திடீர்னு வலி வரும், பிரச்சனை வரும், உங்களால் யூரின் போக முடியாது, இதெல்லாம் நடக்கும். கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது, சப்படாங்கால் போட்டு உட்கார முடியாது, இதெல்லாம் நடக்கும். டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பிளேட்டு வைக்கணும், இல்லை அந்த இடத்துல அறுத்து வைக்கணும், அந்த எலும்பை தேய்ச்சி விடணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு பண்ணாதீங்க. நான் டாக்டர்ஸ் மேலே தப்பு சொல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் வரும்பொழுது எல்லாம் சரியாக போகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில், அதாவது மீனராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏதாவது என்னென்னா பதவி தேடி வரும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. லாபம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு வருது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், அதனால் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். 9ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், அதனால் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்கள் அப்பா ஹெல்த் முடியாமல் படுத்திருக்கார், இடுப்பு பகுதியில் இல்லை கால் முட்டியில் ஆப்ரேஷன் ஆகணுண்டு, ஆப்ரேஷன் பண்ணுண்டு, டாக்டர்ஸ் கடைசி நேரத்தில் வேணான்றாங்க. உங்களுடைய நல்ல நேரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை தேடி அழுத்து போச்சு சார், வேலை கிடைக்கணும் சார், இப்போது பதவி கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார், 9ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், உங்களுடைய யோகாதிபதிகள் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கேட்கவே வேணாம். 10 ரூபா போட்டிருப்பீங்க, நார்மலாக 10 ரூபாய்க்கு லாபம் எவ்வளோ வரலாம், 20 ரூபா வரலாம், 100% வரலாம். ஆனால் உங்களுக்கு 1000% 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரும். 100 ரூபா போடுங்க 1000 ரூபா வரும், 1000 ரூபா போடுங்க 10,000 ரூபா வராது, 1 லட்ச ரூபா வரும். ஸோ லாபத்தை அபரிமிதமாக சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.
நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது விவசாயம் சார்ந்த, கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் பேச்சில் உங்களுடைய பேச்சு தான் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ், இவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா இப்போ ஆரம்பித்தா தானே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மார்கழி மாத கச்சேரி வருதே, இப்போத்துலேருந்தே உங்களுக்கு வரும். அதாவது உங்களுக்கு புக்கிங்காக வரும். ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. நேர்மையாக இருக்கணும். ஆனால் நேர்மையான முடிவாக இருந்தால் தைரியமாக எடுக்கலாம். நேர்மைக்கு புறமான முடிவாக இருந்தால் தைரியமாக எடுக்க முடியாது. நேர்மைக்கு புறம்பான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்துடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நெருங்கிய நட்பு வட்டம் இல்லை நெருங்கிய உறவு தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு அல்லது உங்களுடைய தப்பான முடிவினால் அவங்க உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், சாரி கேட்கலாம், தப்பு கிடையாது. அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உச்சிஷ்ட கணபதி, உங்களுக்கு ஆஞ்சநேயர் மற்றும் உச்சிஷ்ட கணபதி கூடவே துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கையின் அருளால், ஆஞ்சநேயரின் பராக்கிரமத்தால் உங்களுக்கு கணபதியின் அருள் கிடைப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும், செல்வாக்கு அதிகரிக்கும், லாபம் பெருகும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத, அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார்.
இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தாலேனால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது, நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் ஒரு நாளும், அதுக்கப்புறம் ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை
பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மீனராசி நேயர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்குற மிகப்பெரிய விசேஷம். இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு, வக்கர சனி வேறு நடந்துட்டுருக்கு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனியில் இருக்குது, ஜென்ம சனியில் இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப படபடப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, யாருக்கு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதற்காக புதிய கடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய விஷயத்தை பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் ஆட்சி பெற்று போயிருக்கார். இது சிறு சிறு இன்னல்களை அரசாங்கத்தில் உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய கடனை உருவாக்கும். கடனில் நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய கடனில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதன் 18ஆம் தேதி அன்றைக்கே 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் அதிபதியும் 8க்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சுக்கிரனும் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் எதிர் சுக்கிரனாக இருக்கார். நீச்சப்பட்டு இருந்தாலும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வரார். என்றைக்கு 1/9/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல வரார். திடீர் வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு, திடீர் அதாவது பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக உங்களுக்கு என்ன சொல்கிறது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தாலேனால் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதன் மூலியமாக ஷார்ட் டைமில் திடீர் பண வரவுகள் வரும். எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரியாது. ரேஸு, லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி மிகப்பெரிய லெவலுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டத்தில் அமையலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனமாக இருக்கும், பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால உடல் நல சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும், ராசியிலேயே ஜென்மசனி இருக்கிறதுனாலையும் வக்கரகதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது, பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஸ் கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்பு, அதிக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மறைந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பை திடீர்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய வெளிநாடு போய் இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பி உள்நாட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். வேலையில் அங்கேருந்து வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. 12ஆம் இடத்தையும் சூரியன் பார்க்குறது, ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வெகுமதியோ பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது.
இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தாலேயானால் 18/8 19/8 இந்த 2 நாட்கள், அதுக்கப்புறம் 14 அதுக்கப்புறம் வந்து 14/9 அதிலிருந்து 16/9 வரல 3 2 5 நாட்கள் இருக்குது சந்திராஷ்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்கிறோம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய மடத்திற்கு போயிட்டு அங்கே மடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அந்த சாப்பாட்டுக்கு உண்டான மளிகை சாமானம் ஏதோ வாங்கி கொடுங்க. அதை தவிர பாட புத்தகம் வாங்கி கொடுங்க. அதை தவிர தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச மஞ்சள் கரை துண்டு போட்டு அது கொடுங்க. தேங்காய் வந்து உடைச்சுட்டே வாங்கும். இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு.